ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ ரயில்வேலேருந்து பாருங்கள் ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து எக்ஸாம் கிடையாது, உங்களோட மார்க்கை வச்சு தான் வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ண போகிறாங்க. மொத்தமாக வேகன்சி வந்து 4096 வேகன்சி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பெண்களுக்கு வந்து ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் வந்து 16th செப்டம்பருக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்கள் இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன். ஸோ ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் செல்லேருந்து பாருங்கள் உங்களுக்கு டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. நார்த்தன் ரயில்வேலேருந்து உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தமாக வேகன்சி வந்து 4000க்கு மேலே வந்து வேகன்சி வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஓப்பன் ஆகிடுச்சு. க்ளோசிங் டேட் வந்து 16th செப்டம்பருக்குள்ளார நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மினிமம் வந்து பாருங்கள், நீங்கள் மெட்ரிகுலேஷன் நீங்கள் 10th வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஐடி, அதாவது என்சிவிடி எஸ்சிவிடிக்கான ட்ரேட் வந்து நீங்கள் ஐடி ட்ரேடில் வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 10th வந்து நீங்கள் மினிமம் வந்து பார்த்தோன்னா 50% ஆஃப் மார்க் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும். அதாவது 250 மார்க் நீங்கள் எடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 10th முடிச்சுட்டு என்சிவிடி எஸ்சிவிடிக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சிருந்தா இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் உங்களுக்கு வந்து 15 வந்து இருக்கணும். அதிகபட்சமாக 24 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் நீங்கள் எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது. அதாவது அவங்களாம் 29 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதே நீங்கள் ஓபிசி கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா 3 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது. அவங்களாம் 27 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். பிடபிள்யூடியாக இருந்தால் உங்களுக்கு வந்து பாருங்கள் 10 இயர்ஸ் வரைக்குமே உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி ஸோ பிடபிள்யூடி கேட்டகரி பெண்களுக்குலாம் வந்து ஃபீஸ் கிடையாது. இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்க மட்டும் ஒரு ₹100 வந்து நீங்கள் ஃபீஸாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஆன்லைன் மோட்லேயே இதுக்கான ஃபீஸ் வந்து நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு எப்படி வந்து செலெக்ஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர் வில் பி நோ ரிட்டன் டெஸ்ட் ஆஃப் வைவானே கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட்டும் இல்லை, வைவாவும் கிடையாது. ஸோ எப்படி வந்து உங்களுக்கு வந்து செலெக்ஷன் இருக்க போதுன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறது வந்து பாருங்கள் பேசிஸ் ஆஃப் மெரிட் லிஸ்ட்னே கொடுத்துட்டாங்க பாருங்கள். உங்களோட மார்க்கை வச்சு தான் வந்து ஷார்ட் லிஸ்ட்டே நாங்கள் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதாவது 10th எடுத்துக்கூடிய மார்க்கு, அதுக்கப்புறம் ஐடியோட மார்க், இது ரெண்டை வச்சு தான் நாங்கள் வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு தான் வந்து பார்த்தோன்னா ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து நாங்கள் ரெடி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து இதிலே வந்து தெளிவாக வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கரெக்டாக வந்து ஒரு தடவை ரீட் பண்ணி பாருங்கள். எப்படி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும்னா இங்கே வந்து பாருங்கள் ஹவு டு அப்ளைல வந்து இங்கே ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த லிங்க்கில் போய் எப்படி வந்து நீங்கள் வந்து ஸோ லாகின் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுங்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து இங்கே வந்து பாருங்கள் 1 by 1 இங்கே வந்து இருக்குது. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதையுமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் கரெக்டாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் வந்து பாருங்கள் ஒரு டிவிஷன் வைஸாக உங்களுக்கு யூனிட் வைஸாக வந்து உங்களுக்கு வேகன்சி வந்து தனித்தனியாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. ஒரு ட்ரேட் வைஸாக கொடுத்துருக்காங்க. ஓவராலாக வந்து 4000க்கு மேலே வந்து வேகன்சி வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து நார்த்தன் ரயில்வேலேருந்து உங்களுக்கு வந்திருக்கனால உங்களுக்கு வந்து போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் நார்த் சைடு தான் உங்களுக்கு வந்து இருக்கும். அதுக்கு நீங்கள் வில்லிங்காக இருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.